அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசு தலைவர்களுக்கு நாடு தொடர்பில் போதிய புரிந்துணர்வு இல்லை என கலபொட ஞானிசர தேரர் கருத்து. அரசு பிரிவின் செயற்பாடுகள் பலவீனமாவதற்கு இடமளிக்க வேண்டாம். அரசு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு லக்ஷ்மண் கிரியல்ல அரசாங்கத்துக்கு சவால். தமிழகத்தில் கஜ சூறாவளியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46ஆக அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கங்காராம விகாராதிபதி கலபொட ஞானிசர தேரர் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலை குறித்து கருத்து தெரிவித்தார். உலகில் சமாதானம் தொடர்பில் பேசுபவர்கள் எம்மை அபாயகரமான தீப்பிழம்பிற்குள் தள்ளியுள்ளனர். இவற்றை யார் முன்னெடுத்தது? வரலாற்றை மறந்த நபர்கள் முன்னெடுத்த விடயங்களினால் நாட்டு மக்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். முன்னர் இருந்த அரசர்கள் மக்கள் எவ்வாறான துன்பத்தை எதிர்நோக்கியுள்ளனர் என்பதை ஆராய்ந்தனர். இன்று அரசர்களாக உள்ளவர்களுக்கு நாட்டின் நிலைமை புரியவில்லை. அதன் பிரதிபலிப்பே இது. தம்மை பற்றி சிந்தித்தாலும் தாமேனும் மேம்பட்டுள்ளனரா என்பது சந்தேகமே. எமது அரசு தலைவர்களுக்கு நாடு தொடர்பில் போதிய புரிந்துணர்வு இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த நாட்டுக்கு தீ மூட்டுவதற்கு சில அனுமன்கள் உருவாகியுள்ளனர். அந்த அனுமன்களை அடையாளம் காண்பதற்கு ஆளுங்கட்சிக்கு முடியாமல் போயுள்ளமையே கவலைக்குரிய விடயமாகும். පාලක පක්ෂයට බැරිවීම තමයි කනගාටුව. මෙතන තියෙන ප්‍රශ්නේ මේ ව්‍යවස්ථාවත් සමහරු ඇහැ පියාගෙන ලිව්වා. இந்த அரசியலமைப்பை சிலர் கண்ணை மூடிக்கொண்டு எழுதினர், சிலர் கண்களை திறந்து கொண்டு எழுதினர். அரசியலமைப்பை கூட உரிய முறையில் ஏற்படுத்துவதற்கு நமது ஆட்சியாளர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. சமையலறையில் இருந்தவர்களே அதனை உருவாக்கினர். சவப்பட்டியில் அடைக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை கடந்த காலங்களில் நிர்வகித்தனர். ஜனாதிபதி பிரேமதாச உயிரிழந்த போது இந்த நாட்டை விட்டு ஓடினர். இதுவே எமக்குள்ள கவலை. தீ மூட்டினர். மத்திய வங்கி விடயமும் அவ்வாறே, ஏனைய விடயங்களும் அவ்வாறே நாட்டிற்கு தீ வைத்தனர். කතාවත් එහෙමයි. මේ රට ගිනි තිබ්බා. அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை உள்ளது என்பதை நிரூபிப்பதற்காக அடுத்த வாரத்தில் பிரேரணை ஒன்றை கொண்டு வருமாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளது. பெரும்பான்மையை காண்பிப்பதற்கு அவருக்கு 2 முறை சந்தர்ப்பம் அளித்தோம். பெரும்பான்மையை காண்பிப்பதற்கு அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. அவர் மதிப்புக்குரிய நபர் என்றால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை உள்ளது என்பதை காண்பிப்பதற்காக அவர்கள் பிரேரணை ஒன்றை கொண்டு வர முடியும். பிரேரணை ஒன்றை கொண்டு வருமாறு நான் சவால் விடுக்கின்றேன். வாக்களிப்பின் போது பிரச்சனையை தோற்றுவிக்காது, அதனை எதிர்கொள்வதற்கு நாம் தயார். இல்லை, எனக்கு தெரியாது. அதனை அவரிடமே கேட்க வேண்டும். அதனை ஜனாதிபதியிடம் கேட்க வேண்டும். எனக்கு தெரியாதல்லவா? பாராளுமன்ற தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை. திருட்டுத்தனமான அரசாங்கத்தின் கீழ் அதற்கு நாம் தயாரில்லை. சட்ட ரீதியான அரசாங்கத்தின் கீழ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கு செல்வதற்கு நாம் தயார். தாகத்தை தணிக்க ஒரு துளி நீருக்காக பல தசாப்தங்களாக போராடிய நொச்சியாகம மொரவக்கந்த கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு இன்று தீர்வு கிட்டியது. அது குறித்து கிராம மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இதேவேளை பேராசிரியர் பாஸ்டோ வின்ஸ்டன் பேரிஸின் நிதியுதவியினூடாக மக்கள் சக்தி 1000 திட்டத்தின் கீழ் மொரவக்கந்த கிராமத்துக்கு இன்று குடிநீர் திட்டம் ஒன்றும் வழங்கப்பட்டது. 250க்கும் அதிக விவசாய குடும்பங்கள் பல தசாப்தங்களாக எதிர்நோக்கி இருந்தால் குடிநீர் நெருக்கடிக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் மக்கள் சக்தி 1000 திட்டத்தின் கீழ் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி இந்த குடிநீர் திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 4 மாதங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் மக்களின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்பட்ட இந்த குடிநீர் திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. மொரவக்காந்த கிராமத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்று முதல் குழாய் மூலம் அவர்களின் வீடுகளுக்கே நீர் கொண்டு செல்லப்பட உள்ளது.
මේ අත්තු මේ මහ පොළොවත් එක්ක පොරබදින අත්තු. අවුරුදු 4-5කට இவர்கள் நிலத்துடன் போராடுபவர்கள். 4-5 வருடங்களின் பின்னர் இயற்கை எமக்கு ஆசி வழங்கியமையினால் மழை பெய்து நிலத்தினூடாக பயனை பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. மக்களுக்கு சேவையாற்றவே நாம் மக்கள் பிரதிநிதிகளை நியமிக்கின்றோம். இலங்கை பாராளுமன்றம் இன்று பைத்தியங்களின் கூடமாக மாறியுள்ளது. மிருகங்கள் கூடமாக மாறியுள்ளது. இந்த சிறிய நாட்டை நிர்வகிக்க முடியாமல் இவர்கள் செய்யும் இந்த விடயங்களினால் அப்பாவி மக்களே பாதிக்கப்படுகின்றனர். மக்கள் தவறிழைக்கவில்லை. මේ අත්තු කරපු වරදක් නොවේ. අද நமது கிராமத்தின் பலத்துடன் நமது வீட்டில் உள்ள குழாயை திறந்து நாம் நீர் அருந்துவோம் என நாம் அச்சமின்றி கூறுவோம். நமது கிராமத்திற்கு சேவையாற்றுவதற்காகவே புள்ளடியிட்டு 225 பேரை பாராளுமன்றத்துக்கு நாம் அனுப்பியுள்ளோம். நமது வீதியை நிர்மாணிக்கவும் நமக்கு குடிப்பதற்கு நீரை வழங்கவுமே அனுப்பியுள்ளோம். எனினும் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று சண்டையிடும் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் இவ்வாறான சிறந்த மனிதர்களுடன் வருகை தந்து நமக்கு அருந்துவதற்கு நீரை வழங்குகின்றனர். நாம் எதனை எதிர்பார்த்தோம்? உங்களுக்கு நாம் நன்றி கூறப் போவதில்லை. ஆயுள் வரை உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றே நாம் கூறுகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கமாண்டர் பேராசிரியர் பெஸ்டர் வின்சென்ட் பீரிஸ் உள்ளிட்ட சிலரும் மக்கள் சக்தி குழுவினரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக மக்கள் சக்தி திட்டத்திற்கு நன்றி கூறுகின்றேன். எமது தர்மத்திற்கு அமைய ஒரு சரத்தினையும் நாம் கொண்டு செல்வதில்லை. அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனூடாக மொரவக்கந்த பகுதியில் உள்ள 250 குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. மாளிகையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியாராச்சி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மிளகாய் தூள் நீரை வீசி எறிந்த நபரின் கல்வி தகமை தொடர்பில் பாருங்கள். கதிரையால் தாக்கியவரின் கல்வி தகமை குறித்து பாருங்கள். கற்களால் தாக்கப்பட்ட பூனைகளை போன்று அன்றிருந்தனர். பூனை குட்டிகளை போன்று இருந்தார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் சவால் விடுக்கின்றேன். முடிந்தால் 113 பேர் ஆதரவு வழங்க உள்ளனர் என கூறுங்கள். அமைதியான முறையில் வாக்கெடுப்பை நடத்த ஒத்துழையுங்கள். அரசு பிரிவின் செயல்பாடுகளை பலவீனமடைவதற்கு இடமளிக்காது உரிய முறையில் முன்னெடுத்துச் செல்லுமாறு அரசு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். அமைச்சின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதம செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளோடு இன்று முற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் அரசியல் நெருக்கடி எதிர்காலத்தில் தீர்க்கப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி அதுவரையில் அரசு வியூகம் மற்றும் பொதுமக்களுக்கான சேவையை பலம் வாய்ந்ததாக முன்னோக்கி கொண்டு செல்வது அரசாங்க உத்தியோகத்தர்களின் பொறுப்பு எனவும் கூறியுள்ளார். அரசு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் என்ற ரீதியில் அரசாங்கத்தின் சொத்துக்கள் உங்களின் பொறுப்பிலேயே காணப்படுகின்றன. அதனால் வருடாந்த அபிவிருத்தி இலக்கு நிவாரணங்களை தயாரித்தல், பொதுமக்களுக்கான இணை நிவாரணங்களை உரிய வகையிலும் சேற்றுடனுடனும் அடுத்து வரும் சில நாட்களில் முன்னெடுத்து அரசாங்கம் மற்றும் நாட்டுக்கு நீங்கள் வழங்கும் ஒத்துழைப்பை இந்த தருணத்தில் நான் எதிர்பார்த்துள்ளேன். அத்தியாவசிய தேவைகளான பெட்ரோல், துறைமுக சேவைகள், மருந்து பொருட்கள், சில ஏற்றுமதி இறக்குமதி செயற்பாடுகள் கட்டாயமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்களாகும். இவ்வாறான அத்தியாவசிய தேவைகளுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வது அவசியமாகும். சில தீர்மானங்களை நாம் எடுக்காவிடின் அடுத்து வரும் 3-4 மாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கிராம சக்தி திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லுங்கள். இந்த செயற்பாடுகளை கண்காணிக்குமாறு ஆளுநர்களுக்கும் நான் ஆலோசனை வழங்கியுள்ளேன். கடந்த சில தினங்களாக பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து பிரதமர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இலங்கை வரலாற்றில் எப்போதாவது சபாநாயகர் ஒருவர் மூலையொன்றில் செங்கோலுடன் வந்து போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் பிரேரணை ஒன்றை நிறைவேற்றிய அபாயகரமான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்துள்ளீர்களா? சபாநாயகர் பின்கதவால் வருகை தந்து இலங்கை அரசியலமைப்பை மாற்றி குரலோசையூடாக பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது என கூறினால் மேற்கத்திய நாடுகள் அதனை ஏற்றுக்கொள்ளுமாயின் எமது நாட்டுக்கு ஏற்படும் நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது அபாயகரமானதாகும்.
භයානක අනතුරක්. අපි දන්නවා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට කවදා ரணில் விக்ரமசிங்க பிரதமராக 3.5 வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு பயணித்தார் என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்டிற்கு ரணில் விக்ரமசிங்க செய்தது பேரழிவாகும். 2010 இருந்து வேறு வேட்பாளர்களையே முன்னிறுத்துகின்றனர். அந்த இயலாமையை நாம் சவாலுக்குட்படுத்துவதில் பயனில்லை. திறமையற்ற நாட்டின் சொத்துக்களை களவாடும் தலைவர்கள் நாட்டை நிர்வகிக்க பொறுப்பேற்று முழு நாட்டையும் அழித்தனர். அதுவே உண்மை. ஆனால் நமக்கு சவால் விடுக்க வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறுகிறோம். சட்டத்துக்கு புறம்பான ஆவணங்களை சபாநாயகர் தயாரிப்பது தொடர்பிலும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் போலியான நிகழ்ச்சி நிரலை சமர்ப்பித்துள்ளார். நேற்று சிறந்த விடயம் ஒன்றை மேற்கொண்டார். நான் அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கமும் இல்லை என கரு ஜயசூரிய போலியாக நடித்த போதிலும் நேற்று ஏற்பட்ட நெருக்கடியின் போது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் பக்கம் இருந்த கதவினூடாக பிரவேசித்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவரின் கதிரை கருகில் இருந்து தனது உண்மையான பக்கத்தை உலகிற்கு காட்சிப்படுத்தியமை தொடர்பில் கரு ஜயசூரியவுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கிருந்து செல்ல முடியாது என கூறி அலரி மாளிகையில் உள்ள தூணை ரணில் விக்ரமசிங்க கட்டிப்பிடித்துக் கொண்டுள்ளதை போன்று பிரதமர் அலுவலகத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவுக்கு எவ்வித எதிர்பார்ப்புகளும் இல்லை. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කිසිම බලාපොරොත්තුවක් නැහැ. எலி அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ இன்று பிற்பகல் கருத்து தெரிவித்தார். இவர்கள் ஜனநாயகம் தொடர்பில் பேசுகின்றனர். ஜனநாயகம் என்பது மக்களுக்கான அரசாங்கம் என நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம். எனினும் மக்கள் அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்காக தேர்தலை நடத்த முற்படுகையில் அது ஜனநாயக விரோதமானது என கூறுகின்றனர். இவர்கள் கூறும் ஜனநாயகம் மேற்குலக சக்திகளுக்கான அரசாங்கத்தையே இவர்கள் ஜனநாயக அரசாங்கம் என கூறுகின்றனர். அவ்வாறுமில்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவுக்காக அவர் முன்னெடுக்கும் அரசாங்கமே ஜனநாயக அரசாங்கம் என இவர்கள் நினைக்கின்றார்கள் போலும். ஜனநாயகம் என்ற சொல்லுக்கான அர்த்தத்தை இவர்கள் மாற்றுகின்றனர். பிரஜாதந்திரவாத කියන වචනේ අර්ථය වෙනස් කරලා அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கருத்து தெரிவித்தார். அக்ராமாத்ய காரியாலயே லேகம் சிறிசேன அமரசேகர நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டிய சரியான முறைமை தொடர்பில் பிரதமரின் செயலாளர் சிறிசேன அமரசேகர அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். பாராளுமன்ற சம்பிரதாயத்திற்கு பொருத்தமற்ற நிலையில் கட்டளைகளில் குறிப்பிடப்படாத விடயமே அது. திரைசரியின் செயலாளர் ஆட்டிகல சட்டவிரோத நிதியமைச்சரின் உத்தரவுகளுக்கு அமைய கோடிக்கணக்கான நிதி தொடர்பில் தாக்கம் செலுத்தும் தீர்மானங்களை எடுக்கிறார். உங்களுடைய பக்கச்சார்பான தன்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளமையை ஆட்டிகளவிற்கு நாம் கூறுகின்றோம். நமது அரசாங்கத்தின் போது முக்கியமான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் பிரச்சனையை தோற்றுவித்த நபரே நீங்கள். இந்த அதிகாரமற்ற நிதியமைச்சரின் உத்தரவுகளை ஏற்றுக்கொண்டு அரசு நிதி தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொண்டால் நாம் உங்களுக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டை முன்வைப்போம். புதிய கணக்காய்வு சட்டத்தின் அடிப்படையில் ஏற்படும் நட்டத்தை உங்களின் தனிப்பட்ட நிதியிலிருந்து செலுத்த நேரிடும். ඇතිවන පාඩු ඔබ පෞද්ගලික මුදලෙන් ගෙවන්න ඕන. கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஆகவே இரண்டு பேருமே, அது ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தால் அவருடைய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த மண்ணிலே எங்களுடைய வாழ்வை அளித்ததிலே ஒருவருக்கு நிகர் ஒருவர் என்று நாங்கள் யாரையும் குறிப்பிட முடியாது. ரெண்டு பேருமே அவருக்கு நிகர் அவர்தான். ஒரு பெரும் போராட்ட வரலாற்றிலே நாங்கள் போராடி வெல்லுகிற காலத்தில் கருணா என்கிற முரளிதரனை கூட பிரித்தெடுத்த பெருமை, சமாதானம் பேசுகிறேன் என்ற போர்வையில் ரணில் விக்ரமசிங்க தான் அவரை பிரித்தெடுத்தார். அவ்வாறானவர்கள் தான் ஐக்கிய தேசிய கட்சி. இவர் எங்களோடு பேசி பேசியே எங்களை அளிக்கின்ற விடயங்களை ரணில் விக்ரமசிங்க மிக கச்சிதமாக ஆற்றுவார். முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இங்கே ஒரு அராஜக ஆட்சி ஒன்று மீண்டும் ஆட்சியில் ஏறி நமது மக்களை ஆட்டுவிக்க போகிறதோ என்ற ஒரு பயம்தான் மக்களிடம் உள்ளது. அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னிடம் பெரும்பான்மை பலம் உள்ளது என்று சொல்லி அந்த ஆட்சியை பொருட்படுத்தவர் ஜன ரீதியில் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை காட்டி அவர் அந்த ஆட்சியை கொண்டு நடத்த வேண்டும். பெரும்பான்மை இருக்கின்றது என்னிடம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் பின்னர் விலைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்ட முடியாது என்ற நிலை வந்தவுடன்
தற்பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் பெரும்பான்மை காட்ட தேவையில்லை. ஜனாதிபதி தீர்மானித்தால் அவரே தான் பிரதம மந்திரி என்ற அளவில் அவர்களது கருத்துக்கள் இன்று சென்று கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் இன்று ஹேட்டனில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். பிற வெளிநாடுகளிலிருந்து வருகின்றதான பொருளாதார ரீதியிலான உதவிகள் தடை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த பார்லமெண்டத்தின் அநாகரிக செயற்பாடுகளினால் ஏற்படுவதற்கான ஒரு காரணம் இங்கு உருவாகி இருக்கின்றது. சபாநாயகருடைய கதிரையிலே பலவந்தமாக நேற்றைய தினம் ஒரு பார்லமென்ற உறுப்பினர் அமர்ந்து சபாநாயகரை சபாநாயகர் கதிரைக்கு வர முடியாமல் அந்த கதிரையை அவர் பாதுகாத்து வந்திருந்தார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்கள் சட்டத்தை மதிக்கின்றீர்கள் அல்ல, நீங்கள் இந்த நாட்டினுடைய இறமையை ஏளனம் செய்கின்றீர்கள். பார்லமெண்டத்திற்கு மிளகாய் தூள்களை எடுத்து செல்கின்றீர்கள், பார்லமெண்டத்திற்கு கத்திகளை கொண்டு சென்று தாக்க முற்படுகின்றீர்கள். இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விடயமாக இருக்கின்றது. பார்லமெண்டத்தின் ஒரு புனித தன்மை முற்று முழுதுமாக இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்களாலே புறக்கணிக்கப்படுகின்றது. ஒரு காடேர்களை போல் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நேற்று இதற்கு முன்தினமும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சத்தியலிங்கம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய விலை 30 கோடி ரூபாவிலிருந்து 50 கோடி ரூபாய். எல்லா அதிகாரங்களையும் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நாங்கள் இந்த நாட்டிலே ஒழிப்போம் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளோடு தான் மக்கள் ஆணையை பெற்று இந்த ஜனாதிபதி வந்தார். பாராளுமன்றத்திலே மிளகாய்த்தூள் அடிக்கப்படுகிறது. சபாநாயகருடைய கதிரையை காணவில்லை. கதிரைக்கு மேலே கதிரை இருக்கும் போது தண்ணி போத்துல ஊத்தி போட்டு ஒருவர் ஊத்துறார், மற்றவர் சொல்றார் அந்த சபாநாயகர் பயத்துல சிறுநீர் அழைத்து விட்டார் சொல்லுவோம். அண்டவர் இன்னொரு ஆள் சொல்றார், இன்னொரு ஆள் கத்தியோட நீக்குது. போலீஸ் காயம்பட்டார்கள், எம்பிமார் காயம்பட்டார்கள். யார் இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியது? ரோட்டு வழியை நின்று மிளகாய் தூள் அறிஞ்சு சங்கிலி அறுத்தவன் எல்லாம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் போனபடியாத்தான், இன்றைக்கு கத்தியை காட்டி கொள்ளையடித்தவர்கள் பாராளுமன்றம் போனபடியாத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தேர்தலை நடத்துமாறும் வலியுறுத்தியும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்தியது. பழைய நகரசபைக்கு முன்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். நிட்டம்புவ நகர மத்தியில் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அனுராதபுரம் நகரிலும் பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை 1 மணி நேரம் வரை முன்னெடுக்கப்பட்டதுடன் சபாநாயகரின் கொடும்பாவையும் இதன்போது எரிக்கப்பட்டது. ரத்தினபுரி நகர மத்தியிலும் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. பொது தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி கம்பஹா உடுகாம்புல சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தொம்பே பூகுட நகரிலும் இன்று பகல் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. சபாநாயகரின் நடவடிக்கைகளுக்கு இதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் பொது தேர்தலை நடத்துமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. பொர்லஸ்கமுவ சந்தையிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. பாணந்துறை நகரிலும் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதேவேளை விரைவில் தேர்தலை நடத்துமாறு கோரி பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் குர்நாகலில் நேற்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். ஹேட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கணபதி கனகராஜ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். திறந்த மனதோடு கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் கையொப்பமிடுகின்ற தொழிற்சங்கம் என்ற அடிப்படையிலும் பெருந்திரளான தொழிலாளர்களை அங்கத்தொழிலாக வைத்திருக்கின்ற அமைப்பு என்ற வகையிலும் அந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்ற அமைப்பு என்ற வகையிலும் கூட்டு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் முதலாளிமார் சம்மேளனத்துடன் நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே பல்வேறு வியூகங்களை அமைக்கப்பட்டு தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. யாழ் நகரை பசுமையாக்கும் திட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது.
வடமாகாண ஆளுநர் செயலகம் மற்றும் யாழ் மாநகர சபை இணைந்து யாழ் நகரை பசுமையாக்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. இந்த திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக யாழ் செம்மணி பகுதியில் சுமார் 500 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. இதற்கான மனிதவள பங்களிப்பை யாழ் மாவட்ட இராணுவத்தினர் வழங்கியுள்ளனர். ஒரு வருஷத்துக்கு முன்பு இதே மாதிரி காரியம் செஞ்சது. அந்த நேரத்திலே முந்தி இருந்த வடமாகாண சபையிலே கௌரவ பிரதம அமைச்சர் விக்னேஸ்வர் ஐயா எனக்கு சொன்னார், உண்டாக்க பிற்பாடு அந்த தாவரங்களுக்கு வேண்டிய உரம் நீர் போட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இல்லாட்டி உண்டாக்க தாவரம் ஆடு மாடு வந்து உண்ணு போறது. அந்த ஆலோசனை கவனத்துக்கு எடுத்து இந்த வேலையை செஞ்சது. எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் விடுக்கின்ற செய்தி, ஒவ்வொரு குடிமகனும் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும், தொடர்ந்து பேண வேண்டும், இந்த நகரை பசுமையான நகரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. சுத்தமான பசுமை மாநகரத்தை உருவாக்குவதே எங்கள் இலக்கு. இலங்கையிலே 30% பிரதேசம் காட்டுப்பகுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், கிட்டத்தட்ட 25% நீங்கள் வடக்கிலே காடாகுங்கள், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். அதுக்குள்ளே வில்லங்கங்கள் வருகிறது. ஆகவே எங்களுடைய பகுதியிலே காடுகள் என்ற பெயரில் எங்களுடைய பகுதிகள் அபிவிருத்திக்கு இல்லாத ஒரு நிலையும் காணப்படுகிறது. வேடருடனும் வானரத்தோடும் அரக்கரோடும் நட்பு பாராட்டி ஸ்ரீராமர் கற்பித்த பாடத்தை வவுனியாவில் உள்ள 2 வயது கண்ணனும் நட்பு மெடசரோட கூடி அப்படி ஒரு நட்பு இல்லாமல் அது இருக்குது. ரோட்டில் கூட்டிகிட்டு போவோம், வரவும் அப்படியே வீட்டில் இருந்து இப்போ அவங்க நாட்டில் எதிர்வரும் நாட்களில் மழையுடன் கூடிய வானிலை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இலங்கையின் அநேகமான பகுதிகளில் மழை கொண்ட காலநிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக நாளையும் நாளை மறுதினமும் இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் முக்கியமாக சப்ரகமுவ மத்திய ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகால வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். பொத்துவில் முதல் மட்டக்களப்பு திருகோணமலை ஊடான முல்லைத்தீவு வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். யாழ் வடமராட்சி இமையானன் பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இமையானன் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்குள் நுழைந்த ஆயுததாரிகள் வர்த்தக நிலையத்தை கொள்ளையிடுவதற்கு முயற்சித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த சந்தேக நபர்களை வாள்களை கொண்டு அச்சுறுத்தியுள்ளனர். இதில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் வர்த்தக நிலையத்தில் உள்ள பொருட்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இலங்கை வெல்வதற்கு கைவசம் 3 விக்கெட்டுகள் உள்ள நிலையில் மேலும் 75 ஓட்டங்களை பெற வேண்டியுள்ளது. வெற்றி இலக்கான 301 ஓட்டங்களை நோக்கி 2ஆம் இன்னிங்ஸில் பதிலுக்கு துடுப்படுத்தாடும் இலங்கை அணி 7 விக்கெட் இழப்புக்கு 226 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய 4ஆம் நாள் முடிவுக்கு வந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.